ஆன்மீக பந்த நேயர் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ. இன்னைக்கு நம்ம பார்க்க போவது என்னன்னா 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களும் அதனுடைய பரிகாரங்களும் நம்ம பார்ப்போம். மிதுன ராசி. இந்த மிதுன ராசி நேயர்கள் 3ஆம் இடம். எப்பவுமே கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ஒரு 3ஆம் இடம். நம்ம கூட இருக்கிறவங்க நல்லா இருந்தால் மட்டுமே தான் நாம் அழிவில்லாமல் இருக்க முடியும்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த 3ஆம் இடத்துல இப்போ குரு பயிற்சி இருக்குது. அப்போ குரு பகவான் நின்ற இடம் கெடும்னு சொல்லுவாங்க. அப்போ குரு பகவான் புதன் வீட்டில் இருக்கும்போது எந்த கெடுதலையும் செய்ய மாட்டார். அது உபயஸ்தானத்தில் இருக்கார். உபயம் என்றால் என்னென்னா ஸ்டாண்டர்டுன்னு அர்த்தம். ஒரு இடத்துல நிலச்சி நிற்கக்கூடியது உபயம். அப்போ இந்த உபய ராசியில் இருக்கக்கூடிய புதன் கூட இருக்கக்கூடிய குரு 2 பேருமே ஞானக்காரகன், அறிவுக்காரகன். யாராவது எக்ஸாம் எழுதுறதுக்கு இருக்கீங்க, யாராவது பேங்க் ரிலேட்டடாக நீங்கள் எழுதுறீங்க, இல்லை ஏதாவது ஒரு உயர்வு பதவிக்கு போகிறதுக்கு எக்ஸாம் எழுதுறீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் முயற்சி பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஒரு 3 மாத காலத்துக்குள்ளே அதோடைய ரிசல்ட்டு வந்துடும். அடுத்தது புதியன அப்படிங்கிற மாதிரி ஒரு மிஷின் வாங்குறீங்க, ஒரு ப்ரோக்ராம் நடத்தி அந்த ப்ரோக்ராமை செலிப்ரேட் பண்ணி அதில் நம்ம ஒரு வருவாய் ஈட்டணும் அப்படின்னா அது எல்லாமே நடக்கும். தொழில் ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் நீங்கள் செய்கிற விஷயம் 100% சக்ஸஸ் கொடுக்கும். அப்போ அந்த குரு உங்களுக்கு எங்கே பார்க்குறாரு அப்படின்னா அவருடைய வீட்டையும் 10ஆம் இடமான மீனத்தையும் பார்க்கும்போது தொழிலையும் சரி குடும்பத்திலையும் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. சமூகமான ஒரு சூழல் உங்களுக்கு உண்டு பண்ணி கொடுக்கும். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா அடிக்கடி டென்ஷன் ஆகிக்குவீங்க. அதுவும் இந்த 2 மாத காலத்துக்கு முன்பும் சரி இந்த மாதமும் அடிக்கடி டென்ஷன் ஆகிக்குவீங்க. அதில் இருந்து மீண்டு வரக்கூடியதுக்கு 48 நாட்கள் ஆகும். புதுசாக ஏதாவது செஞ்சுருப்பீங்க, ஒரு இடமாற்றம் உங்களுக்கு நடந்திருக்கும். அது தொழிலையாக இருந்தாலும் சரி எதிரியாக இருந்தாலும் இடமாற்றம் நடந்திருக்கும். அந்த இடமாற்றம் உங்களுக்கு நல்ல விஷயத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். பேர் புகழை வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. நீங்கள் உங்களுக்கு என்ன தெய்வம் இஷ்டமோ அந்த தெய்வத்தை வழிபடுவது ரொம்ப சிறப்பு. அதுவும் பார்த்திங்கன்னா கருப்பராயரை நீங்கள் வழிபட்டீங்கன்னா புதன் பகவானுக்கு அவ்வளோ ஒரு இஷ்டமான ஒரு தெய்வம். அப்போ உங்களுடைய ராசிக்கு சனிக்கிழமை தோறும் ஒரு 5 வாரம் 7 வாரம் இப்படி எடுத்துக்கோங்க. சனிக்கிழமை தோறும் மாலை 6 மணிக்கு மேலே 2 விளக்கு நீங்கள் அகல் விளக்கு ஏற்றி வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். நீங்கள் எதுலேயும் ரொம்ப மூக்க நுழைக்காதீங்க, டென்ஷன் ஆகிக்காதீங்க. இந்த காலகட்டம் தட்பவெட்ப நிலை மாறும்போது உடல் சோர்வு, உடல் பலகீனம் உண்டாகும். அதை நீங்கள் ஜாக்கிரதையாக பார்க்கறது ரொம்ப முக்கியமான விஷயம். குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம்.